அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி, இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலகட்டம் இந்த நவம்பர் மாதம் 28 வக்ர நிவர்த்தி ஆகுதுங்க. இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு குடும்பம், தொழில், அது மட்டும் இல்லாமல் பண வரவு, மன அமைதி, எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் அப்படின்னா அதாவது காலபுருஷனுக்கு 3வது வரக்கூடிய ராசி, முயற்சி உபஜய ஸ்தான ராசி. அப்படின்னா நீங்கள் தன் சுய தன்மையால் அப்படின்னா உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்து அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறமசாலிங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர். மிதுன ராசிக்காரருக்கு கண்டிப்பாக எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தனித்து நிற்பீங்க. அதாவது பொறுமையாக தான் இருப்பீங்க, அமைதியாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிக்கணுங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு திறமையானவங்க தான் மிதுன ராசிக்கார். ஏன்னா அப்பேற்பட்டவங்க என்னென்னா, அதாவது உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் வக்ரஸ்தானத்தில் சமீப காலமாக இருந்து, அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலை அடைஞ்சிட்டார். இந்த காலகட்டத்திலேருந்து பார்த்துட்டோம்னா வேலையில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வேலைங்கிறது இடம் மாற்றங்கள் பண்ணுறது, இல்லையா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வேலை சரியாக கிடைக்காமல் இருக்கிறது, இல்லையா கிடைச்ச வேலை நமக்கு கைவிட்டு போயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, இப்போ பார்த்து அந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டுங்க. ஆனால் நம்மளோட மோசமாக வேலை செய்கிறவங்களுக்கு அங்கெல்லாம் வேலை இருக்குது, ஆனால் நம்ம நல்லா செஞ்சாலும் காரணம் இல்லாமல் நான் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த மாதிரி சில தொழில் ஸ்தானத்தில் சில பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஆச்சுங்களா. அந்த 10ல் இருந்த காலகட்டத்தில் அது வக்ர காலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சில ஒரு வெளிநாடு, வெளியூர், வெளிப்பிரயாணமெல்லாம் போயிருப்பீங்க. ஆனால் பிரயோஜனம் இல்லை, இதனால் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், இல்லையா மன கஷ்டம் அடைஞ்சிட்டேன், இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இதை விட பார்த்துட்டோம்னா மனசில் ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி, ஏதோ இழந்த மாதிரி, எல்லாருமே நம்மளை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்படிங்கிற ஒரு நிலையை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர் சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு பார்க்கும்போது இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்துட்டால் போதும் அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் காலம் தாமதம் தான் ஆச்சே தவிர நம்மளுடைய கஷ்டங்கள் விலகலை. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த வக்ர நிவர்த்தியில் இருந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் மட்டும் இல்லைங்க, அந்த 10ஆம் இடங்கிறது நம்மளுடைய பலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய இடமும் அந்த 10ஆம் இடம்தான். அதற்கு காரணம் குரு பலம் பெற்ற சனியாக செயல்படக்கூடிய தன்மை. சரிங்களா? அப்போது அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு அங்கீகாரம், நமக்குன்னு எடுத்த ஒரு முயற்சி, நம்ம எதுக்காக போராடணுமோ அதுக்காக ஒரு சக்ஸஸ்ங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பந்தான் இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி காலம். சரிங்களா? அப்போது சமீபத்து காலமாக நம்ம தேவையில்லாத கடன் பட்டோம். சிலரில் பார்த்தோம்னா வாழ்க்கையில் பிரிஞ்சு போயிட்டீங்க. புரியுங்களா? ஒரு கல்யாணம் பண்ணி 2 கல்யாணம் பண்ணி தள்ளியே அதாவது வாழ்க்கையில் ஒரு முறை பாதிக்கப்படலாம். சரிங்களா? இதே ஒரு இதாக இருந்தால் என்ன பண்ணுறதுங்க, வாழ்க்கையில் எது வேணாலும் இழக்கலாம். அதாவது குடும்பஸ்தான பலம் இல்லாமல் உட்காந்துருப்பீங்க சிலர். அப்படின்னா திருமணம் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, மறுவாழ்க்கை அமைச்சோம், சில போராட்டங்களாக போயிட்டு இருக்குது. என்ன வாழ்க்கைன்னு தெரியல, எதுக்காக வாழ்கிறோம்னு தெரியல. இன்றைக்கி எப்படியோ வாழ்கிறவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் இப்படி தான் வாழணும்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு பார்த்தோம்னா பெரும் போராட்டமாக தான் மிச்சமாகி போச்சு. யாருக்கிட்ட சொல்லவும் தெரியல, மனசுக்குள்ளே போட்டு அப்படியே தவிக்கவும் முடியல. எந்த கடவுளை கும்பிட்டா வழி தீரும் அப்படி எல்லா கோயிலுக்கு போகிறோம், எல்லா ஜாமியும் கும்பிட்றோம். ஆனால் நமக்கு பார்த்தோம்னா
அதாவது நிமோஷனுமே கிடைக்கல, அப்போ நம்ம நேரம் கெட்டு போச்சா அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, நல்ல நேரம் வந்துருச்சுன்னு இப்போ இருந்து நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக பயணங்களால் நன்மைகள் நடக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது, அதாவது வெளிநாட்டில் வேலை சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்னு நினச்சிட்டு முயற்சி எடுக்கிறவங்க, அதே சமயத்தில் இந்த ஐடி சம்மந்தப்பட்ட ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை இழப்புகளால் சந்தித்தவங்க கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை, திறமைக்கு தகுந்த வாழ்க்கை இல்லைங்க அப்படின்னு வேதனைப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு எல்லாம் ஒரு செழிசெழிப்பான ஒரு காலமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிலையிலிருந்து திரும்பும்போது அந்த சனி பகவான் குருபலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சில வாய்ப்புகளை இது வரைக்கும் எது தடையாச்சோ அது சக்ஸஸ் ஆகிடும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சிலருக்கு பார்த்தா திருமணம் லேட் ஆகிட்டுருக்கும். அங்கே பார்ப்போம் இங்கே பார்ப்போம், பார்த்தா ஜாதகம் பொருத்தம் இருந்தால் பொண்ணு பிடிக்கல, இல்லை மாப்பிள்ளை பிடிக்கல, இல்லை இது நல்லா இருந்தால் பார்த்தா ஜாதகம் பொருத்தம் இல்லை எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நெருங்கி வர நேரத்தில் பார்த்தா பிரிஞ்சு போயிடுச்சு, அப்படின்னா வேலைக்கு போயிடுச்சு. இப்படியே இருக்க பார்த்தா நமக்கு நம்பிக்கையே இல்லை, நமக்கு நல்லது நடக்குமா, எப்படியோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடக்குது, ஆனால் நம்ம நல்லா இருக்கிறோம், ஆனால் நமக்கு நடக்கலையே அப்படின்னு அந்த வேதனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுப விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் கிடையாது, வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம், மனை சொல்லக்கூடிய கட்டிய வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிலத்தை வாங்கக்கூடிய நிலம் அப்படின்னா சைட் வாங்கிறது, இடம் வாங்கிறது, விவசாயம் சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு பூமி சார்ந்த இடங்கள் வாங்கிறது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் பெரும் முயற்சிகள் எடுத்து எந்த ஒரு புரோஜனம் இல்லாமல் போயிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான லாபகரமான சில விஷயங்கள் அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஏற்படுத்த போகுதுங்க. அதே சமயத்தில் அதாவது மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அதாவது புத்திசாலி சாமர்த்தியமான திறமை இருக்கிறதுனால சொந்த தொழில் இந்த நேரத்தில் செய்யாதீங்க. ஏற்கனவே செய்திருந்தாலும் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோ, சில முயற்சிகள் எடுத்தேன், அடுத்தவனை நம்பி பணம் போட்ட பணம் அது கை வந்து சேரலைங்க, நஷ்டத்தை சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க இல்லையா, பேர்பட்டவங்க இந்த நேரத்துலேயும் சரி கண்டிப்பாக சுய தொழில் செய்கிறத விட அப்படியே செஞ்சிட்டு இருந்தால் அப்படியே செஞ்சிட்ருக்கலாம். புதிய முதலீடு போட்டு செய்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க. சரிங்களா? அது உங்கள் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா ஜாதகத்தில் கண்டிப்பாக செய்யலாம். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும். காரணம் என்னென்னா, இந்த கோட்சார அடிப்படையில் இந்த மாதிரி பலம் கொடுத்துருக்குது நம்ம சொல்கிறோம். இது வந்து சந்திரனை அப்படின்னா ராசியை மையமாக வச்சு சொல்கிறோம். ஆனால் லக்னுங்கிறது விதி, அதனுடைய தன்மையில் பார்த்துட்டோம்னா என்ன தசாபுத்தி நடக்குது, ஒவ்வொரு திசையும் யோகம் பெற்ற திசையா, இந்த திசை நமக்கு எந்தெந்த விஷயங்கள் சக்ஸஸாக கொடுக்கும், எது பாதகத்தை கொடுக்கும், அப்போ அது வேண்டாம் ஒத்தி வச்சிடலாம், நல்லது எது அது செய்யலாம், திருமணம் இந்த திசையில் போனால் நடக்கும், அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குதா அதுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தால் நடக்கும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தா திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க. இல்லையா குழந்தைங்க தன்னுடைய பேச்சு கண்ட்ரோல் வார்த்தைகள் இல்லாமல் போயிட்டு இருக்குதுன்னு அப்படின்ட்டு குழந்தைங்களால் மன உளைச்சல் ஆளாக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும், நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, இது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய பிறவி ஜனன ஜாதகத்தை பார்த்தா முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனிமே வரக்கூடிய காலத்தை நம்ம எப்படி டிசைட் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்களை பண்ணுனா சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக முடிவிடுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.